ஹே காய்ஸ், திஸ் இஸ் சலீல். ஸோ ரீசெண்டாக வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு 2-3 பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து அவங்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா உன்னோட சேலரி தரேன், இல்லை 1 மந்த்க்கு அப்புறமா உன்னோட சேலரி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு அந்த சேலரி கிரெடிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் என்ன ஒரு நோட் பண்ண வேண்டியதுன்னா, நம்மளால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் என்ஐபி வந்து உங்களுக்கு 11 பவுண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் தராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷாப் கீப்பர்ஸ் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஆஃப் லைசன்ஸ் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு 6 or 7 பவுண்ட்ஸ்க்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஒரு கேஷ் அண்ட் ஜாப் மாதிரி தான், ஒரு இல்லீகல் வேலை போகிற மாதிரி தான். ஸோ இதனால் உங்களால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவும் முடியாது, அந்த சேலரி கிளைம் பண்ணவும் முடியாது. அண்ட் இந்த ஷாப் கீப்பர்ஸ்க்குலாம் என்ன அப்படின்னா, அவங்களாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க செஸ்டர்லேயே. ஸோ உங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் நின்னாலுமே இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் யூகேவில் வரீங்க அப்படின்னா வந்து இனிஷியல் டேஸில் என்ன ஜாப் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது கிடைக்கலனாலுமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஷாப் கீப்பர்ஸில் இல்லை கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க லெஜிடாக ட்ரஸ்ட்வர்தியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள்.